Hi students, welcome to Magimax. 11 வகுப்புல 8வது சம் பார்க்குறோம். 11th exercise number 3.1ல 8th சம் பார்க்குறோம். If tan square theta is equal to 1 minus k square, show that secant theta plus tan cube theta plus cosecant theta is equal to 2 minus the k square the whole power 3 by 2. Also find the value of k for which this result holds. அப்படின்னு கேட்குறாங்க. k ஓட வேல்யூ நம்மளை கேட்குறாங்க. சொல்யூஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, கிவன் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் கே ஸ்கொயர். tan ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் ஒரு ஒன்றை ஆட் பண்ணி இந்த பக்கம் ஒரு ஒன்று ஆட் பண்ண போகிறோம், இந்த பக்கம் ஒரு ஒன்று ஆட் பண்ணுறோம். போத் சைடு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1 ஆட் பண்ணலாம். ஸோ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் கே ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு 1 ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ரெண்டு பக்கமே ஒரு 1 ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஒன்றுக்கு இந்த 1 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் ரெண்டு பக்கமே ஆட் பண்ணுறோம். இப்போ 1 ப்ளஸ் சைன் tan ஸ்கொயர் தீட்டா நமக்கு என்னன்னு தெரியும், சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ஒரு 1 இந்த ஒரு 1 ரெண்டு 1 ஆட் பண்ணால் 2 மைனஸ் கே ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் கே ஸ்கொயர். இப்போ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் நம்பர், இது 1ன்னு எடுத்துக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்குமே. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க, எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை எழுதிக்கலாம். தோ சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் tan கியூப் தீட்டா இன்ட்டு கொசிக்கண்ட் தீட்டா, இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். இந்த சீக்கண்ட் தீட்டாவை அப்படியே வச்சுக்கலாம். சீக்கண்ட் தீட்டாவை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் இந்த tan கியூப் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா, tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு tan தீட்டான்னு பிரித்து எழுதிக்கலாமா, இன்ட்டு இந்த கொசிக்கண்ட் தீட்டா. கொசிக்கண்ட் தீட்டா இப்போ பாருங்கள், இந்த சீக்கண்ட் தீட்டா அப்படியே இருக்கட்டும். இந்த tan ஸ்கொயர் ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவும் அப்படியே வச்சுக்கலாம். இந்த tan தீட்டாவை எப்படி எழுதலாம்னா, இன்ட்டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாமா பிரித்து. tan தீட்டாவோட வேலையை சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கிறோம். இன்ட்டு இந்த கொசிக்கண்ட் தீட்டாவை 1 பை சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த சைன் தீட்டாவுக்கு சைன் தீட்டாவை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். மீதி நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா 1 பை காஸ் தீட்டான்னு இருக்குது. 1 பை காஸ் தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 1 பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் தீட்டா. சரிங்களா? இப்போ காமனாக ரெண்டுத்துலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சீக்கண்ட் தீட்டாவை வெளில எடுத்துக்கலாம். சீக்கண்ட் தீட்டாவை வெளில எடுத்துகிட்டா என்ன இருக்கும் பாருங்கள், 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இருக்கும். ஸோ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா நமக்கு என்னன்னு தெரியும், சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ பாருங்கள், சீக்கண்ட் தீட்டா இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. சீக்கண்ட் தீட்டா இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, சீக்கண்ட் கியூப் தீட்டான்னு கிடைக்குமா, சீக்கண்ட் கியூப் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணி அதே ஸ்கொயரால் டிவைட் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் சீக்கண்ட் 3 இருக்கு இல்லையா, சீக்கண்ட் கியூப் இருக்குது, ஒரு ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணி அதே ஸ்கொயரால் டிவைட் பண்ண போகிறோம். இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் பவர் 3 by 2ன்னு எழுதலாமா. அதாவது ஒரு ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணிவிட்டு அதே ஸ்கொயரை டிவைட் பண்ணுறோம் இந்த சீக்கண்ட் கியூப் தீட்டாவில். சரிங்களா? இப்போ சேம் வேல்யூ தானே வரும். ஸோ இப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 2லேருந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம், சீக்கண்ட் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல். இதை எழுதிட்டோம். இதோட இந்த வேல்யூ இங்கே என்ன இருக்குது, 3 by 2ன்னு பவரில் இருக்குது. ஸோ இது எழுதியாச்சா, இதை தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் tan கியூப் தீட்டா இன்ட்டு கொசிக்கண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் கே ஸ்கொயர் த ஹோல் பவர் 3 by 2. இதை நம்ம எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ்ன்னு இதை எடுத்துக்கிறோம். இங்கே இது ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட கேட்டிருக்க விஷயம் என்னென்னா, கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கேவோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் கே ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ tan தீட்டாவோட வேல்யூ என்ன, tan theta is equal to root of 1 minus k square.
நமக்கு தேவை கே தான். வென் கேவோட வேல்யூ எப்படி இருக்கணுமா, இப்போது இந்த ஸ்கொயர் tan θ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் கே ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வர மதிப்பு என்னவாக இருக்கணும், ஒன்று 0வாக இருக்கணும், இல்லை 0விட பெரிய நம்பராக இருக்கணும். 0வாக இருக்கணும், இல்லை 0விட பெரிய நம்பராக இருக்கணும். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். கேவுக்கு 0 கொடுத்துக்கலாம். வென் கே இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே 0 கொடுத்தோன்னா இதோட வேல்யூ என்ன கிடைக்கும், 1 ரூட் 1 இஸ் ஈக்குவல் டு 1 தான் கிடைக்கும். சரிங்களா. வென் கே இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறோம். கேவோட வேல்யூ 1 கொடுத்தா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. கேவோட வேல்யூ 1ன்னு கொடுத்தா நமக்கு இந்த டேனோட வேல்யூ இங்கே 0ன்னு கிடைக்கும். இங்கே வந்து 1ன்னு கிடைக்கும். 0ன்னு கொடுத்தா 1 கிடைக்கும். 1ன்னு கொடுத்தா நமக்கு 0ன்னு கிடைக்கும். இப்போ கே இஸ் ஈக்குவல் டு -1ன்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. -1 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இங்கே -1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ 1 மைனஸ் 1 வந்து நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்போது இந்த வேல்யூ கேவோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, கே இஸ் பிலாங்ஸ் டு -1 to 1 வரைக்கும் இருக்கும். இப்போ இதுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணுமா ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணுமா நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா இந்த -1 1 ரெண்டுமே நம்ம இதுக்கு போடுவோம். அதனால் இதுக்கு எப்படி போடணும், க்ளோஸ் ப்ராக்கெட் தான் போடணும். சரிங்களா. ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் நமக்கு போடணும். சரிங்களா. ஸோ இந்த கேவோட வேல்யூ எப்படி இருக்குமா, -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.